வெல்கம் டு வெரைட்டி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட ரெசிபி வெஜிடபிள் எக் ஆம்லேட்டு. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லேட்டுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம 3 முட்டை உடைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 பச்சை மிளகா பொடியா நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பொடியா நறுக்கின இஞ்சி சின்ன துண்டு. இப்போ அகைன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கேபேஜ், கேரட், பீன்ஸ், வெங்காயம். இப்போ இது நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு 4லேருந்து 5 பீன்ஸ் எடுத்துருக்கேன். கேரட் ஒரு சின்ன சைஸ் கேரட் திருவி வச்சிருக்கேன். இப்போ தக்காளி ஒரு தக்காளி அதையும் பொடியா நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொத்தமல்லி தாயை இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு 1/2 கப் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். நல்லா நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆம்லேட் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், கவர் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு நல்லா ஒன் சைடு நல்லா குக் ஆகிருக்கு. நம்மளுக்கு இப்படி ஷேக் ஆகுது பாருங்க. மேலெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக டர்ன் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த சைடு நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இதை அப்படியே இப்படி விட்டு போட்டுருங்க. இப்போ இந்த சைடு குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்ல. இந்த சைடு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகுனா போதும். அப்புறமா நம்ம ஆம்லேட் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி வெஜிடபிள் எக் ஆம்லேட் நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா பார்க்க நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபியோட சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி கிட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடலன்னா இந்த மாதிரி எக்கில் ஆம்லேட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.